பிரசவத்திற்கு பிந்தைய இரத்தப்போக்கு அல்லது பிபிஹெச் என்பது ஒரு அவசர மருத்துவ நிலை. இது உலகளவில் தாய்மார்களின் இறப்பிற்கு முக்கிய காரணமாகும். சுகப்பிரசவத்திற்கு பிறகு 500 மில்லிலிட்டர் அல்லது சிசேரியன் அறுவை சிகிச்சைக்கு பிறகு 1000 மில்லிலிட்டர் இரத்த இழப்பு ஏற்பட்டால் அது பிபிஹெச் என வரையறுக்கப்படுகிறது. இந்த பயிற்சி தொகுப்பு இதனை எவ்வாறு கண்டறிந்து நிர்வகிப்பது என்பதை விளக்குகிறது. பிரசவம் முடிந்த 24 மணி நேரத்திற்குள் ஏற்படும் இந்த இரத்தப்போக்கை உடனடியாக கவனிப்பது அவசியம். சுகாதார பணியாளர்கள் ஒரு முறையான கட்டமைப்பை பின்பற்றி நோயாளியை நிலைப்படுத்த வேண்டும். இரத்த இழப்பின் அளவை துல்லியமாக கணக்கிடுவதும் விரைவாக செயல்படுவதும் மோசமான விளைவுகளை தவிர்க்க உதவும். இது ஒரு நேர உணர்திறன் கொண்ட அவசர நிலை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இரத்தப்போக்கிற்கான காரணத்தை கண்டறிய 4D என்ற முறையை பயன்படுத்துகிறோம். இதில் முதலாவது டோன் அல்லது கருப்பை தளர்ச்சி. இது 80% பிபிஹெச் வழக்குகளுக்கு காரணமாகும். பிரசவத்திற்கு பிறகு கருப்பை போதுமான அளவு சுருங்க தவறும்போது இது நிகழ்கிறது. அதிக முறை பிரசவித்தவர்கள் மற்றும் நீண்ட நேரம் பிரசவ வலியில் இருந்தவர்களுக்கு இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். இரண்டாவது ட்ரோமா அல்லது காயம். கருப்பை வாய், யோனி அல்லது பிறப்புறுப்பில் ஏற்படும் கிழிசல்கள் அதிக இரத்தப்போக்கை உண்டாக்கும். மூன்றாவது டிஷ்யூ அல்லது திசு. நஞ்சுக்கொடியின் பாகங்கள் அல்லது சவ்வுகள் கருப்பைக்குள் தங்கிவிடுவது கருப்பை சுருங்குவதை தடுத்து இரத்தப்போக்கை தொடரச் செய்யும். இவற்றை விரைவாக கண்டறிந்து அகற்றுவது இரத்தப்போக்கை நிறுத்த மிக அவசியமான ஒன்றாகும். நான்காவது த்ரோம்பின் அல்லது இரத்தம் உறைதல் குறைபாடு. உடலில் இரத்தம் உறைவதற்கு தேவையான காரணிகள் குறைவாக இருந்தால் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவது கடினமாகிவிடும். இது ஏற்கனவே இருந்த குறைபாடாகவோ அல்லது இரத்த இழப்பால் ஏற்பட்டதாகவோ இருக்கலாம். இந்த 4 காரணங்களையும் முறையாக பரிசோதிப்பதன் மூலம் இரத்தப்போக்கிற்கான சரியான சிகிச்சையை நாம் உடனடியாக தொடங்க முடியும். அதிக இரத்தப்போக்கை கண்டறிந்தவுடன் முதல் கட்டமாக மருத்துவ குழுவை அழைக்க வேண்டும். முதன்மை செவிலியர் நோயாளியின் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றொரு குழு உறுப்பினர் உடனடியாக மருத்துவர் அல்லது அவசர கால மருத்துவ குழுவிற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒரு ஒருங்கிணைந்த குழு முயற்சியே இக்கட்டான நேரத்தில் நோயாளியின் உயிரை காப்பாற்ற உதவும் மிக முக்கியமான காரணி ஆகும். இரண்டாவது கட்டத்தில் நோயாளியின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இரத்த அழுத்தம், இதய துடிப்பு, சுவாச வீதம் மற்றும் ஆக்சிஜன் அளவு ஆகியவற்றை ஒவ்வொரு 5 முதல் 15 நிமிடங்களுக்கு ஒருமுறை சரிபார்க்க வேண்டும். அதேபோல் கருப்பையின் சுருக்கத்தன்மையையும் அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும். இந்த முக்கிய அறிகுறிகளில் ஏற்படும் மாற்றங்கள் நோயாளியின் நிலைமையை நமக்கு துல்லியமாக உணர்த்தும். இரத்த இழப்பின் அளவை வெறும் பார்வையால் கணக்கிடாமல் துல்லியமாக அளவிட வேண்டும். நனைந்த துணிகள் மற்றும் பேடுகளை தராசில் வைத்து எடை போட வேண்டும். 1 கிராம் எடை என்பது 1 மில்லிலிட்டர் இரத்தத்திற்கு சமம். இவ்வாறு அளவிடுவதன் மூலம் இரத்த இழப்பின் தீவிரத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தேவையான இரத்தம் அல்லது திரவங்களை வழங்க முடிவு செய்யலாம். திரவ மறுசீரமைப்பு சிகிச்சையை உடனடியாக தொடங்க வேண்டும். இதற்காக பெரிய அளவிலான ஊசிகளை பயன்படுத்தி நரம்பு வழி பாதையை உருவாக்க வேண்டும். நார்மல் சலைன் அல்லது ரிங்காஸ் லாக்டேட் போன்ற ஐசோடோனிக் கரைசல்களை பயன்படுத்த வேண்டும். இது நோயாளியின் இரத்த அழுத்தத்தை பராமரிக்கவும் முக்கிய உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் செல்வதை உறுதி செய்யவும் மிகவும் அவசியமான ஒரு செயலாகும். 1 லிட்டர் திரவத்தில் 20 யூனிட் ஆக்சிடோசின் கலந்து நிமிடத்திற்கு 60 சொட்டுகள் என்ற வேகத்தில் செலுத்த வேண்டும். இது கருப்பையை சுருங்கச் செய்து இரத்தப்போக்கை குறைக்க உதவும். இரத்த இழப்பு அதிகமாக இருந்தால் நோயாளியின் உடல்நிலை மற்றும் இரத்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் இரத்த மாற்றீடு செய்ய தேவையான ஏற்பாடுகளை விரைவாக செய்ய வேண்டும். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த சில இயந்திர முறைகளையும் கையாள வேண்டும். கருப்பை தளர்ச்சியாக இருந்தால் கருப்பை மசாஜ் செய்ய வேண்டும். கருப்பையை 2 கைகளால் அழுத்தி பிடித்து மசாஜ் செய்வதன் மூலம் அது சுருங்குவதற்கு தூண்டப்படும். இது இரத்த நாளங்களை அழுத்தி இரத்தப்போக்கை உடனடியாக குறைக்க உதவும் ஒரு எளிய ஆனால் மிகவும் பயனுள்ள முறையாகும். மருந்துகள் மூலமான சிகிச்சையில் 10 யூனிட் ஆக்சிடோசின் தசையூடாக வழங்கப்படலாம் அல்லது மெதர்ஜின் 0.2 மில்லிகிராம் நரம்பு வழியாக வழங்கப்படலாம். ஆனால் நோயாளிக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் மெதர்ஜின் வழங்கக்கூடாது. இந்த மருந்துகள் கருப்பையை தொடர்ந்து சுருங்கிய நிலையில் வைத்திருக்க உதவுகின்றன. மருந்துகளை வழங்கும்போது நோயாளியின் முந்தைய மருத்துவ வரலாற்றை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியம். கருப்பைக்குள் நஞ்சுக்கொடி திசுக்கள் தங்கியிருப்பதாக சந்தேகம் இருந்தால் டிஎன்சி போன்ற அறுவை சிகிச்சை முறைகளுக்கு நோயாளியை தயார் செய்ய வேண்டும். மேலும் தொற்று ஏற்படாமல் தடுக்க ஆம்பிசிலின் மற்றும் மெட்ரோனிடசோல் போன்ற பரந்த அளவிலான உயிரெதிர்ப்பி மருந்துகளை வழங்க வேண்டும். இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பின்விளைவுகள் ஏற்படாமல் தடுப்பதும் நமது சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும்.
பிபிஹெச் மேலாண்மையின் முக்கிய கொள்கை என்பது விரைவான மற்றும் முறையான அணுகுமுறையாகும். அசாதாரண இரத்தப்போக்கை உடனடியாக கண்டறிதல், திரவங்கள் மூலம் நோயாளிக்கு உயிர்ச்சக்தி அளித்தல் மற்றும் 4D முறையை பயன்படுத்தி இரத்தப்போக்கிற்கான காரணத்தை கண்டறிதல் ஆகியவை இதன் அடிப்படை. இந்த மருத்துவ நெறிமுறைகளை துல்லியமாக பின்பற்றுவதன் மூலம் தாய்மார்களுக்கு ஏற்படும் தீவிரமான சிக்கல்களை நாம் பெருமளவு குறைக்க முடியும். முடிவாக, ஒரு வெற்றிகரமான சிகிச்சை என்பது ஒருங்கிணைந்த குழு வேலை மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தது. நோயாளியின் நிலையை மதிப்பிடுதல் மற்றும் காரணத்திற்கான சிகிச்சையை ஒரே நேரத்தில் மேற்கொள்வது அவசியம். இந்த முறையான வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் பிரசவத்திற்கு பிந்தைய இரத்தப்போக்கு போன்ற அவசர நிலைகளை திறம்பட கையாண்டு தாய்மார்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும்.